ஊர்ல எல்லாம் யாராச்சும் ஏதாச்சும் சின்ன பிரச்சனை பண்ணாலும் கேஸ் வாங்கிடாத அப்புறம் கவர்மெண்ட் வேலை கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. நிஜமாவே கேஸ் வாங்கிட்டா அவ்வளவுதானா? கவர்மெண்ட் வேலை எல்லாம் வாங்க முடியாதா? இதுல என்னதான் இருக்கு? நம்ம கேஸ் வாங்கினாலும் வேலை கிடைக்கிறதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. இப்போ உங்க மேல ஒரு கேஸ் வந்துருச்சுன்னா போலீஸ் உங்க மேல எஃப்ஐஆர் போடுவாங்க. ஆனா இந்த எஃப்ஐஆர் போட்டனால மட்டுமே நீங்க குற்றவாளின்னு நிரூபணம் ஆயிராது. அதுக்கப்புறம் போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணி சார்ஜ் ஷீட் போடுவாங்க. அதுல நீங்க குற்றவாளின்னு டிக்ளேர் ஆயிடுச்சுனாதான் உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறது கஷ்டம். நம்ம முன்னாடி சொன்னது கிரிமினல் கேஸ்க்கு பொருந்தும். இப்ப சிவில் கேஸ்ல பாத்தீங்கன்னா டிராபிக் சம்பந்தமானது, சின்ன சின்ன பெட்டி கேஸ், இந்த மாதிரி கேஸ்ல எல்லாம் உங்க மேல எஃப்ஐஆர் இருந்தாலுமே உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ சார்ஜ் ஷீட் போட்டாச்சு, கோர்ட்ல இருந்து அவங்களுக்கு தண்டனையும் அறிவிச்சு அவங்க தண்டனை அனுபவிச்சு வெளியே வந்ததுக்கு அப்புறமா அவங்க திருந்தி வாழணும்னு நினைக்கிற சமயத்துல கவர்மெண்ட் வேலை கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடைக்கும். ஆனா ஒவ்வொரு வேலைக்குமே சில கட்டுப்பாடுகள் இருக்கு. அதுபடி இருக்கிறப்போ இந்த வேலை கண்டிப்பா கிடைக்கும். ஆனா அதுலயுமே சில விஷயம் இருக்கு. டிஃபென்ஸ் சம்பந்தப்பட்ட எந்த வேலைக்குமே போறதுக்கு வாய்ப்பு கிடையாது.